கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அழகான வார்த்தைகளையும் அன்புன்ற பேரில் நடக்கக்கூடிய நாடகத்தையும் சரியாக நிதானிக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தில் நிச்சயம் நாம் விழுந்து போவோம். நம்மளுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் இருந்து பிரிக்கிறதுல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் ஒரு உதாரண கதை மூலயமா ஒரு அழகான சத்தியத்தை நம்ம கற்றுக்கலாம். ஒரு கிராமத்தில் பெரிய பண்ணை ஒன்று இருந்துச்சு. அதில் ஏராளமான ஆடு, கோழி, மாடு எல்லாம் வளர்க்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கொழுத்த எருதும் ஒரு நாயும் கூட இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே ரெண்டுமே நல்ல நண்பர்களாக இருந்துச்சு. பண்ணையோடைய எந்த இடத்துலையும் சுற்றி திரியறதுக்கு அதுங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. முதலாளி சில நாளில் இரவு நேரத்தில் முயல் வேட்டைக்கோ இல்லை காவலர்களை கண்காணிக்கிறதுக்கோ போகும்போது மட்டும் நாயை கூட கூட்டிகிட்டு போவார். மற்ற நேரத்துல எல்லாம் எருதும் நாயும் ஒன்றாவே தான் விளையாடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் முதலாளி கடலை தோட்டத்துக்கு சேதப்படுத்தக்கூடிய முயல்களையும் காட்டு பன்றிகளையும் வேட்டையாடுறதுக்காக நாயை கூட கூட்டிகிட்டு போனார். எருது மட்டும் தனியாக இருந்துச்சு. மற்ற பிராணிகளை எல்லாம் அதுங்க இடத்துல அடைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒரு திருட்டு நரி கோழியை இல்லை ஆட்டுக்குட்டியை எதையாவது பிடிச்சிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு வேலிக்கு அடியில் பள்ளம் பறித்து பண்ணைக்கு உள்ளே வந்துருச்சு. நரி எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், உள்ளே நுழையவே முடியல. நரி பண்ணையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஒன்றுமே கிடைக்கல அதுக்கு. நடந்து நடந்து எருது இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. எருதை பார்த்து நரி ஒரு நொடியில் பயத்தில் ஆடி போயிடுச்சு. எருது இதுக்கு முன்னாடி நரிங்களை பார்த்ததே இல்லை. அதனால், யார் நீ? இதுவரையும் உன்னை நான் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு. எருதுடைய பேச்சில் துணிச்ச ஸ்நேகம் நரிக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. நான் நரிங்க, காட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய பலசாலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் உள்ளே வந்தேன். நான் கேள்விப்பட்டதை விட நீங்கள் பெரிய பலசாலியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னிச்சு. எருதுக்கு பெருமை தாளலை. என்ன பார்க்குறதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் ராஜா, உங்கள் பெருமை உங்களுக்கே தெரியல. இப்போ நான் காட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து எல்லா விவரத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு. அந்த இரவு முழுசும் எருதுக்கு தூக்கமே வரல. மனசெல்லாம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். காட்டுக்கு போயிட்டு நரிக்கு ஒரே குதூகலம். எவ்வளோ காட்டு விலங்குகளை அது சாப்பிட்டதுருக்கு. ஆனால் ஒரு முறை கூட இப்படி ஒரு கொழுத்த எருதை ருசி பார்த்ததில்லையே. நான் மட்டும் தனியாக எருதுகிட்ட மோதுனா 5 நிமிஷத்தில் எருது குடலை உருவிடும் அப்படின்னு நரிக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது வேற ஒரு திட்டம் போட்டுச்சு. பகல் முழுசும் காட்டுக்குள்ளே அலைஞ்சு காட்டிலேயே சுவையான பழங்கள், கிழங்குகள், காய்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மூட்டை கட்டுச்சு. அந்த நாள்லையும் முதலாளிக்கு வேட்டை இருந்ததுனால அன்னைக்கு நைட்டும் நாயை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாரு. நரி சொன்ன மாதிரியே இரவில் எருதுகிட்ட வந்துச்சு. தரை மட்டும் குனிஞ்சு எருதை வணங்கி, வணக்கம் மகாராஜா, இது அடிமையோட காணிக்க, ஏற்றுக்கோங்க. கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எருதோடைய காலடியில் வச்சுட்டு வணங்குச்சு. எருதுக்கு தலைகால் பிடிபடலை. என்னப்பா, என்னென்னமோ சொல்கிற, ஏதேதோ செய்கிற அப்படின்னு ரொம்பவே குதூகலமாக இருந்துச்சு. எல்லாம் அப்புறம் சொல்கிற மகாராஜா, முதல்ல இந்த காணிக்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு நரி அந்த மூட்டையை பிரித்து எருதுகிட்ட கொடுத்துச்சு. அடடா, மனசை கவரக்கூடிய மனமிக்க உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றா ருசிச்சு மகிழ்ந்துச்சு. இத்தனை வருஷ வாழ்க்கையில் கண்டிராத அருமையான சுவை. நரியினுடைய அன்பில் எருதுக்கு கண்ணீரே வந்துடுச்சு. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! உன்னோட அன்பும் மரியாதையும் என்னை திணற அடிக்குது. உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சு. இதுக்காக தானே நரியும் காத்துட்டு இருந்துச்சு. கண்களில் கண்ணீரோட ஆரம்பிச்சிச்சு. மகாராஜா, இத்தனை பலசாலியா கம்பீரமாக இருக்கிற நீங்கள் இப்படி கிடக்கிறத தின்னுக்கிட்டு வேலிக்குள்ளே சிறப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழலாமா? என்னோட காட்டுக்கு வந்துடுங்க. அங்கே ராஜாவாக இருக்கிற சிங்கத்தை அடித்து விரட்டிட்டு நீங்களே ராஜாவாயிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் அங்கே இருக்குது. காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள்லாம் இருக்கிறோம். உடனே புறப்படுங்க. உங்களை இப்படி பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கண்களை தொடச்சிச்சு.
எருதும் அழுதுருச்சு. நீ சொல்கிறது உண்மைதான். இனிமே நான் அடிமையாக வாழ மாட்டேன். என்னுடைய நண்பன் நாய் வந்ததும் சொல்லிட்டு நாளைக்கு நான் ராத்திரி உன் கூட வந்துடுறேன். ஆனால் சிங்கம்னா எப்படி இருக்கும்? நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னுச்சு. தன்னுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பித்ததை பார்த்து நரிக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். சிங்கம்ன்றது ஒன்றுமே இல்லை மகாராஜா. நீங்கள் பூனை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் கொஞ்சம் பெரிய பூனை, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னுச்சு. எருதுக்கு பூனைன்னா நல்லாவே தெரியும். மூக்கால் ஒரு சீறி கழுத்தை தாழ்த்தி கொம்பை முட்டை வருவது போல் அசைச்சா அரண்டு ஓடி போகும் பூனைங்க. அது நினைவுக்கு வந்துச்சு. ஓ, சிங்கம்னா இவ்வளவுதானா? அப்பனா இனிமே காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு எருதோடைய மனசில் உற்சாகம் கரை புரண்டு ஓடிச்சு. சரிங்க மகாராஜா, நீங்கள் ஆயத்தமாக இருங்க, நாளைக்கு ராத்திரி கிளம்புவோம் அப்படின்ட்டு அதுவும் கிளம்புச்சு. அடுத்த நாள்லேருந்து நீங்கள் தான் காட்டுக்கு ராஜா. யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. பொறாமையில் ஏதாவது சொல்லி உங்களை தடுக்க பார்ப்பாங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் எருதுகிட்ட சொல்லி அதை விழுந்து வணங்கிட்டு வெளியே போச்சு. எதிர்பார்த்தது போலவே நாய் காலையிலேயே வந்துருச்சு. சுற்றி வளைக்காம விஷயத்தை சொல்லிடுச்சு எருது. நாய்க்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நண்பா, எனக்கெனவோ இது பெரிய ஏமாத்து வேலையாக படுது. இங்கே உனக்கு கிடைக்கிற பாதுகாப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. என்ன மாதிரி அன்பான நண்பர்களை விட்டு போக நீ நினைக்காத அப்படின்னு சொன்னுச்சு. எருது இதை ஏற்கனவே எதிர்பார்த்துருந்ததுனால உடனே பதில் சொன்னுச்சு. எது ஏமாத்து வேலை? இத்தனை வருஷமாக என்னை முன்னேற விடாமல் அடைச்சி வச்சு ஒவ்வொரு தேவைக்கும் உங்கள் கையை எதிர்பார்க்க வச்சு அடிமையாகவே வளர்த்தது தான் ஏமாத்து வேலை. இப்போ நான் ராஜாவாக போகிறேன். சுதந்திரமான வாழ்க்கை, விதவிதமான உணவு வகைகள், எனக்கு வேண்டியதை இனி நானே தேர்ந்தெடுப்பேன். மற்றவங்க கொடுப்பாங்கன்னு காத்திருக்க வேண்டாம். தயவு செஞ்சு என் வழியில் என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு மேலே நாய் எதுவுமே பேசவே இல்லை. எருது நைட்டு நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. எருது எதிர்பார்த்த மாதிரியே நரி நள்ளிரவில் வந்து சேர்ந்துச்சு. எருது விட்ட ஒரே உதையில கதவு திறந்துக்குச்சு. நரியை பின்தொடர்ந்து ஓடிச்சு. நான் இனிமே ராஜா அப்படின்னு உற்சாகமாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே ஓடிச்சு. விடிஞ்சப்போ ரெண்டும் காட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. பச்சை பசேல்னு தாவரங்கள், பாறைங்க வழியாக ஓடி வந்த நீர், இது எல்லாம் எருதுக்கு பரவசத்தை உண்டாக்குச்சு. எங்கே அந்த சிங்கம்? அதை வச்சு விரட்டிட்டு நான் சீக்கிரம் ராஜாவாகணும் அப்படின்னு சொன்னுச்சு. நரி, இதோ நெருங்கிட்டோம் மகாராஜா அப்படின்னு சொன்னுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கத்தோடைய குகை வந்துருச்சு. நரி வாசல்ல நின்று அழைச்சிச்சு. மகாராஜா, காணிக்க கொண்டு வந்திருக்கேன், ஏற்றுக்கோங்க, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சத்தமாக சொன்னுச்சு. எருதுக்கு ஒன்றுமே புரியல. நரியுடைய கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் காணிக்க கொண்டு வந்திருப்பதா சொல்லுதே. ஒருவேளை சிங்கத்தை ஏமாற்றி வெளியே கொண்டு வர நரி செய்யக்கூடிய தந்திரமாக இருக்கலாம். வரட்டும் அந்த சிங்கம், ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே தயாராக நின்றுச்சு. ஈரல் கொலையை நடுங்க வைக்கக்கூடிய உருமலோட சிங்கம் வெளியே வந்துச்சு. அதோடைய கண்கள் நெருப்பு துண்டுகளாக பிரகாசிச்சிச்சு. இதுவா சிங்கம்? என்ன பயங்கரம்! பெரிய அளவில் உள்ள பூனைன்னு நரி சொன்னதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நரியோடைய முகத்தை பார்த்துச்சு. நரியோடைய வாய் நிறைய பல்லா, மகாராஜா, அருமையான உணவு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கும் ரொம்ப பசிக்குது, வேண்டியதை எடுத்துக்கிட்டு அடிமைக்கும் 2 துண்டு வீசுங்க அப்படின்னு சொன்னுச்சு. என்ன நடக்குதுன்னு எருது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே சிங்கத்தோடைய வலுவான நகங்களும் பற்களும் எருதை கிழிச்சு எருதோடைய உயிரை குடிச்சிச்சு. ராஜாவாகிற ஆசையில் வந்த எருது சிங்கத்துக்கும் வஞ்சக நரிக்கும் உணவாகி போச்சு. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இது போல வஞ்சக நரிகள் எழும்பி தேவ பிள்ளைகளுக்கு வீணான இச்சைகளை காட்டி கர்த்தருடைய பரிசுத்த ஐக்கியத்திலிருந்து அவங்கள திசை திருப்பி அவங்கள எளிதாக பச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரும்பியதெல்லாம் அனுபவிக்கலான்ற வாக்குறுதி எங்கே இருக்குதோ அதுக்கு பின்னாடி சத்துரு பச்சிக்கும்படி வாய் பிளந்து அமர்ந்திருக்கிறான்றத உணர்ந்துக்கோங்க. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய
பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல்னு எபேசியர் 4:14 சொல்லப்பட்ட வார்த்தையை கவனத்தில் வச்சு ஜாக்கிரதையாக இருப்போம். எத்தனை எச்சரிப்பை நாம் வாசித்தாலும் உணரலை அப்படின்னா நாம் பரிதாபத்துக்குரியவர்களாகவே இருப்போம். இன்றைக்கே இதை உணர்ந்து மனம் திரும்புவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.